தமிழர்களின் கொண்டாட்டத்திற்கு பின்னாடி இருக்கும் பாரம்பரியத்தை பற்றி பார்ப்போம் வாங்க. நம்ம அமெரிக்கா தோழி கீதா தமிழ் பொண்ணு, அதனால கண்டிப்பாக பொங்கலை செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஏங்க, பொங்கலுக்கு தேவையான பொருள்லாம் வாங்கிட்டு வரணும், வாங்க ஷாப்பிங் போகலாம் அப்படின்னு தான் கணவரை கூப்பிட்டாங்க. என்ன பொங்கலுக்கு ஷாப்பிங்கா, அதுவும் எங்கேயா அப்படின்னு முழிச்சுக்கிட்டே எப்படா சமாளிக்கிறது அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருந்தாரு. அந்த நேரம் பார்த்து கீதாவோட ஃப்ரெண்டு அங்கே வந்தாங்க. நீ பேசாமல் உன் ஃப்ரெண்ட்ஸோட ஷாப்பிங் போமா, அதுதான் ஜாலியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்கேப் ஆயிட்டாரு. காரணம் இல்லாமலே ஷாப்பிங் போவோம், காரணத்தோட ஷாப்பிங்னா கேட்கவா வேணுங்க. எல்லா ஃப்ரெண்ட்ஸும் கிளம்பிட்டாங்க ஷாப்பிங்க்கு. எந்த மாலுக்கு போகலாம் அப்படின்னு ஒருத்தர் டிஸ்கஸ் பண்ணிட்டு, சரி ஓகே நம்ம பெரிய மாலுக்கே போகலாம் அப்படின்னு எல்லாரும் கிளம்பிட்டாங்க. கீதாவும் கூடவே போனா. நம்ம ஊரில் ஷாப்பிங் போகணும்னா அண்ணன் கடைக்கு போவோம், அண்ணாச்சி கடைக்கு போவோம், அந்த அக்கா கடைக்கு போவோம் அப்படின்னு எல்லாரையுமே நம்ம சொந்தமாகவே பார்ப்போம். அதே மாதிரி கடைக்கு போனாலும் அவங்களும் நம்ம மேலே அக்கறையோட ஒவ்வொரு பொருளையும் காமிப்பாங்க. கடைங்க என்னவோ சின்னதாக தான் இருக்கும், ஆனால் நமக்கு எந்த பொருள் வேணுமோ அதை அவங்களே அக்கறையோட எடுத்து கொடுப்பாங்க. அதுதான் நம்ம ஊர் ஷாப்பிங்கோட ஸ்பெஷல். ஷாப்பிங் மாலில் என்னென்னா அவ்வளோ பொருள் கொட்டி கிடக்குதுங்க. யாரும் இதை வாங்கிக்கோங்க இதுதான் பெஸ்ட்டு அப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. அதோட ரேட்டை கூட சொல்லணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா எல்லாமே அது மேலே எழுதி வச்சுருக்காங்க. இதில் என்ன பொருள் இருக்குது, இதோட விலை என்ன அப்படின்னு எல்லா விஷயமும் இருக்குது. அதனால் நம்ம வாங்குகிற நம்மளும் அடுத்தவங்களை டிஸ்டர்ப் பண்ணுறதும் இல்லை. தேவையான பொருளை நாமளே வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துடலாம். யார்கிட்டயுமே பேசணும்னோ அதை பற்றி கேட்கணும்னோ அவசியம் ஏற்படுறது இல்லை. கீதா ஷாப்பிங் பண்ணிட்டாங்க. ஃபுல்லாக அலைஞ்சி திரிஞ்சு நேரம் போனது தெரியாமல் ஷாப்பிங் முடிஞ்ச உடனே என்னங்க, நம்ம வயிறு கூப்பாடு போடும். அந்த மால்லே இருந்த ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிடலாம் அப்படின்னு முடிவெடுத்து சாப்பிட ஆரம்பித்தாங்க. அங்கே எல்லாருமே சாப்பிட்டு முடித்த பிறகு டிஷ்யூ பேப்பர் யூஸ் பண்ணாங்க. ஆனால் நம்ம கீதா ரொம்ப அழகாக அதை மடித்து யூஸ் பண்ணி அவங்களோட பிளேட்டில் வச்சாங்க. உடனே பக்கத்தில் இருக்க தோழி, இது டிஷ்யூ பேப்பர் தான், இதை நம்ம கசக்கி தான் போடணும், அதை மடித்து ஏன் வைக்கிற அப்படின்னு கேட்டாங்க. உடனே பக்கத்தில் இருந்த தோழி, அவங்க ஊர்லலாம் யூஸ் அண்ட் த்ரோ இருக்காது போல இருக்கு, அதனால தான் அவ அதை கர்ச்சிப்னு நினச்சிட்டா போல இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. உங்கள் ஊர்லலாம் நீங்கள் யூஸ் அண்ட் த்ரோ பண்ணினது இல்லை இல்லையா அப்படின்னு கேட்டாங்க. உடனே கீதாவுக்கு செம்ம கோவம் வந்துருச்சு. என்னடா அது நம்ம ஊரை பற்றி எடுக்கிறாங்களே அப்படின்னு டென்ஷன் ஆகிட்டு, இருந்தாலும் இவங்களுக்கு புரிய வைக்கலாம் அப்படின்ட்டு, ஆமாம் எங்கள் ஊர்லெல்லாம் யூஸ் அண்ட் த்ரோ பொருள் நிறையவே இருக்குது, நாங்கள் நிறையவே யூஸ் அண்ட் த்ரோ பொருள் யூஸ் பண்ணுறோம், நாங்கள் யூஸ் பண்ணுற பொருளெல்லாம் மண்ணையும் பாதிக்காது மனுஷனையும் பாதிக்காது அப்படின்னு கீதா சொன்ன உடனே அமெரிக்க தோழிங்களுக்கெல்லாம் ஒன்றும் புரியல. என்னது மண்ணையும் பாதிக்காது மனுஷனையும் பாதிக்காதா, என்ன நீ சொல்கிற? ஆமாங்க, இப்போ வாழை இலையை எடுத்துக்கிட்டிங்கன்னா நாங்கள் சாப்பிட்றதுக்கு வாழை இலையை தான் உபயோகப்படுத்துவோம், அதை உபயோகப்படுத்திட்டு பண்ணிடுவோம். ஸோ அதுவும் யூஸ் அண்ட் த்ரோ தானே. வாழை இலை என்னையும் வளப்படுத்தும் மனுஷனையும் வலிமைப்படுத்தும். அதுக்கப்புறமா நாங்கள் எங்கள் வீட்டு வாசலில் மா இலை தோரணம் போடுவோம். அந்த மா இலை தோரணம் பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும், மண்ணிலும் மக்கிடும். மனிதர் கண்ணுக்கு அந்த மா இலை தோரணம் அவ்வளோ அழகாக இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் நாங்கள் சாப்பாடு கட்டுறதுக்கெல்லாம் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறோம், சாப்பாடு கட்டுறோம் அப்படின்னா தையல் இலை அப்படின்னு ஒரு வகையான இலையில போட்டு கட்டுவோம். அதுக்கப்புறமா இனிப்பு பண்டம்லாம் பனை ஓலை பெட்டின்னு ஒன்று இருக்கும், அதுக்குள்ளார வச்சு அழகாக விற்பாங்க. ஸோ பனை ஓலையையும் எங்களுக்கு அந்த பனை ஓலை பெட்டியும் எங்களுக்கு யூஸ் அண்ட் த்ரோ தாங்க. இப்படி நாங்கள் நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம் யூஸ் அண்ட் த்ரோ பண்ணுற பொருள். ஏங்க, நாங்கள் எங்கள் கடவுளையே சிலையே மண்ணால் செஞ்சு திருப்பி மண்ணுக்கிட்டே கொடுத்துருவோம். அதனால் நாங்கள் உபயோகப்படுத்துகிற எந்த பொருளுமே, யூஸ் அண்ட் த்ரோ பண்ணுற எந்த பொருளுமே மண்ணையும் பாதிக்காது மனுஷனையும் பாதிக்காது. நீங்கள் உபயோகப்படுத்துகிற சில பொருள்கள் பிளாஸ்டிக் கலந்துருக்கு, அது மனுஷனையும் நல்லாவே பாதிக்கும் மண்ணையும் நாஸ்தியாக்கிடும். நாங்கள் சாப்பிட்ற வாழை இலையில் தண்ணி தெளித்து உணவு சாப்பிட்ட பிறகு அந்த இலையை முறைப்படி மடித்து தான் நாங்கள் தூக்கி போடுவோம்.
கண்ணா பின்னான்னு நசுக்கி அசிங்கப்படுத்தி அதை நாங்கள் தூக்கி போட மாட்டோங்க. அதுதான் எங்களுடைய வழக்கமும் கூட அப்படின்னு சொன்ன உடனே அந்த அமெரிக்க தோழிங்களுக்கு எல்லாமே ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு. உயிரில்லை அப்படின்றதுக்காக பொருளை மதிக்காமல் இருக்கக்கூடாது. பொருளுக்கும் மதிப்பு கொடுத்தாதான் நமக்கும் சேர்ந்து மதிப்பும் சேர்ந்து வரும். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உயிரில்லை அப்படின்ட்டு பொருள்களை மதிக்காமல் இருக்க மாட்டோம். உயிரில்லாத பொருளுக்கும் நம்ம மதிப்பு கொடுப்போம். அதனால தான் தமிழர்கள் ஆயுத பூஜை அப்படின்ற ஒரு விழாவையே கொண்டாடுறாங்க. நம்ம கொண்டாடுற ஒவ்வொரு விழாக்கும் பின்னாடி ஒரு பெரிய வரலாறும் ஒரு நல்ல பண்பையும் ஒளிச்சு வச்சிருக்கோம். அதை மறக்காம இருக்கிறதுக்காக தான் ஒவ்வொரு ஆண்டும் நம்ம இந்த விழாக்களை மறக்காம குடும்பத்தோட சேர்ந்து நம்ம செலிப்ரேட் பண்றோம். எல்லாவற்றையும் மதிப்போம், மதிப்புடன் வாழ்வோம். நன்றி, வணக்கம்.